கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் 103:2. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்துடாதன்னு சொல்லி. நாம நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போய்விடுகிறோம். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறக்காமல் அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாழ்மையான நிலவரங்களில் அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்து, ஒன்றுமில்லாத நிலைகளில் நமக்கு உதவி செய்து, இப்படியாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறக்காதபடிக்கு நாம் எப்பொழுதும் அவற்றை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது இப்படிதான் சொல்லுகிறார், இதுவரை நீர் என்னை நடத்தி வந்ததற்கு நானும் என் குடும்பமும் ஏமாத்திரம் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா நன்மைக்காக, நடத்தி வந்த விதங்களுக்காக நாம் தொடர்ந்து நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். மறவாமல் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.